சூப் வைக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஒடிச்சிட்டு வரக்கல ஆட்டுக்கால்லாம் சுத்தம் பண்ணி வை. சுத்தம் பண்ணி இருக்கிறேன். ஆட்டுக்கால் சூப் வைக்கிறதுக்கு எல்லாம் கட்டு பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்க, தண்ணி ஊற்றி நல்லா மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு கழுவி எடுக்கணும். கருவேப்பிலை பாருங்க எப்படியா சூப்பராக இருக்குது பாருங்க. தலைன்னு அருமையாக இருக்குது தலை. ஓட்டிக்கிட்டேன். சரி வா போய் சூப்பு வைக்க போகலாம். கருவேப்பிலை ஒட்டிக்கிட்டேன். வா போகலாம். அருமையாக இருக்குது பாரு பூவு. குண்டுமல்லி குண்டுமல்லி குண்டுமல்லி. இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி கழுவி போடணுங்க. பாரு பாவா, எப்படி தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவுறோம் பாரு. இப்படி கழுவிட்டு ஆட்டுக்கால் சூப் வச்சா தான் நல்லா இருக்கும். நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? நாங்கள் கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியலைங்க, வேலையாக இருந்துட்டோம். இந்த மாதிரி அடிக்கடி போடுறோம். எங்களை பாருங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. சரியா? எங்கள் நாத்தனா சொன்ன மாதிரி மறக்காத நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன் ஆட்டுக்கால் சூப் வைக்கிறங்கன்னு எப்படி செய்யறதுன்னு வந்து பாருங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு சூடு சீரகம் சேர்த்துக்கலாங்கண்ணே. தூள் மிளகு சேர்த்துக்கலாங்கண்ணே. கண்ணு மல்லி 2 தூள் சேர்த்துக்கலாம். சரிங்க ஐயா, சேர்த்திக்கலாம். பூண்டு ஒரு கட்டி உரிச்சு வச்சுக்குது கண்ணு, சேர்த்திக்கலாம். கண்ணா இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நாமளும் சேர்த்துக்கலாம். கண்ணே சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் கண்ணே. கண்ணே பட்டை லவங்கம் சோம்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். எல்லாம் அரைச்சி தான் சேர்த்துடும். கண்ணே கொஞ்சம் கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம். கொஞ்சம் மரமான அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிக்கலாம். மரமான அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் என்ன தட்டி எடுத்துக்கிட்டா? ஆட்டுக்காலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டேன். அப்படியே போட்டுக்கலாம். அதை எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க, அப்படியே வணக்க வேண்டியதுதான். அரைச்சி வச்ச மசாலா சேர்த்திக்கலாம். சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்திக்கலாம். போட்டுக்கலாம். பச்சை மிளகா 4 சேர்த்திக்கலாம். சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை ஒரு பிடி போட்டுக்கலாம். சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. போட்டுக்கலாம். தண்ணி வச்சுக்கலாம். சரி. கரண்டி போட்டு நல்லா கலக்கி விடணுங்க. சூப்பு வந்துங்க ரசம் வச்சு குடிக்கிற மாதிரி வச்சு குடிக்கணுங்க. அதுதான் சூப்பு நல்லா இருக்கும். இந்த மாதிரி தாங்க தண்ணியாட்டம் வைக்கணும். சட்டியில் வச்சாங்க கொஞ்ச நேரம் நல்லா 1 மணி நேரத்துக்கு மேலே வேகணும். குக்கரில் வச்சா ஒரு 10-12 விசில் விடணும். அப்போ தான் நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போதான் ரசம் இறங்கும். சட்டியில் வைக்கிறதுனால பாருங்க, தட்டு போட்டு மூடிக்கிறோம்.
1 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாங்க. இந்த மாதிரிங்க வாரத்தில் ஒரு நாளைக்கு ஆட்டுக்கால் சூப் வச்சு குடித்தா இந்த முழங்கால் வலிக்கு முழங்கைக்கு இந்த உடம்புக்கு எலும்பு வலிங்க அதெல்லாம் கை கால் நோவாது இருக்கும். வாரத்தில் ஒரு நாளைக்கே அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும். சூப்பு குடிக்கணும். சூப்பு குடித்தாதான் நல்லா கிணமா நல்லா இருக்கும். நல்லா தாட்டிரிக்கமாக இருக்கும். அது சூப்பு வச்சு குடிக்கிறது. நாங்கள் அதனால தாங்க வச்சு குடிங்க. நீதாங்க இன்னும் வேலை செய்கிறோம். எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், வாரத்தில் ஒரு நாளைக்கு ஆட்டுக்கால் சூப் வச்சு குடித்தோம். உடம்பெல்லாம் நல்லா இருக்குது. இப்போத்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா 30-40 வயசான எனக்கு முழங்கால் வலிக்குது முழங்கையெல்லாம் வலிக்குதுன்னா நல்ல சாப்பாடு சாப்பிடல. அவங்க சாப்பிட்டா தானே அந்த மாதிரி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். நல்லா ஆட்டுக்கால் எடுத்து சூப் வச்சு குடிச்சா தான் வலுவா வரும். அது மாதிரி எடுத்துக்கிட்டு இப்பெல்லாம் குத்தி செடி சேர்த்த வைக்கிற அந்த நாளையில இப்படியெல்லாம் சாப்பிட காட்டிதான் ஆட்டுக்கால் சூப் வச்சு நல்லா வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டேன். அதனால அங்கே வேலை செய்யறேன். இப்பத்த பிள்ளைங்க எங்க வேலை செய்ய கை கால்லாம் நோவுது எனக்கு மூட்டு வலி முழங்கால் வலிங்கிறாங்க. அப்படி பாடுபட்டாதான் விவசாயம். ஆட்டுக்கால் சூப்பு வச்சு ஆளுக்கு ஒரு டம்ளர் ஊத்துவாங்க. நாங்க அப்ப எல்லாம் நல்லா சாப்பிட்டோங்க. அதனாலதான் இந்த இன்னும் வேலை செய்யறோம். இல்லைன்னா செய்ய முடியாது. அதுதான் ஆம்பளையாட்டம் பாடுபடுறோம். அடுப்புல போடுறாங்க. அடுப்புல போட்டு 3 நாளை வச்சுக்கிட்டு காமெடி பண்றேன். இல்ல 1 மணி நேரம் தான். நீ ஆட்டை பிடிச்சி கட்டிட்டாருன்னு போனா அதுக்குள்ளேயே 3 நாள் ஆகிப்போச்சு. நல்லா வந்துடுச்சு. அது குழந்தைய போச்சு. இப்படி வெந்தா தான் நல்லா இருக்கும். வேறு கால் தனியா கை தனியா வந்துடுச்சு. தோல் தனியா இல்ல தோலடியா ஆட்டுக்கு அழுத்தா இருக்குது. கை எங்க இருக்குது? அதான் தனியா வந்துடுது. எப்படியோ ஒண்ணு காய்ச்சி விட்டா நாத்தனா ஊற்றி கொடுப்பா குடிக்கிறான்னு எதுதான் கதையெல்லாம் பேசுறேன். சரி அதெல்லாம் போட்டோம். எவ்வளவு ஊத்திட்டே ஊத்து. நான் ஊத்தாரேன். பாரு நல்லா குழந்தை வாங்கினாச்சுதான் சூப்பு குங்குமம் மணக்குது பாரு. அது வெந்தா வாங்க சூப் குடிக்கலாம். பாபா சூப்பராக இருக்குது பாபா. அருமையாக இருக்குது. அருமையாக இருக்குது. சளி பிடிச்சதுக்கு இந்த மழை காலத்தில் அப்படி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரட்டராஜா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். அது குடிக்கிறத கொள்ளு பேர் அடி பார்க்குறான். டேய் குட்டி உனக்கு வேணுமாப்பா? நீ சாப்பிட்றியா? நீ சாப்பிடு கொஞ்சம். இருக்காது. நீ சாப்பிட்றியா? வா சாப்பிடலாம்.